நமஸ்காரம். ஆத்ம சொந்தங்களே, நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்திரம், கைப்பழக்கம், செந்தமிழ், இந்த நாப்பழக்கம் என்று சொல்லக்கூடியது ஒரு அனிச்சை செயலை விட நுட்பமானது. அனிச்சை செயல் என்றால் அது சரளமாக வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கக்கூடியது தான் அது அனிச்சை செயல். நீங்கள் அந்த அனிச்சை செயலையும் தாண்டி அதை விட ரொம்ப மதிநுட்பமான செயலாக இருக்கக்கூடியது தான் இந்த நாப்பழக்கம் என்று சொல்லக்கூடியது. இதில் நம்ம ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப கவனமாக, அப்படி மைன்யூட்டாகவும் ரொம்ப கவனமாகவும் நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் சொல்லி மாளாது. அதனால் இந்த நாப்பழக்கத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரணமாக ஒரு சின்ன கதை உண்டு. ராமலிங்கம் அண்ட் கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலசர கடையில் பையனை வேலைக்கு சேர்க்கறதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணி அவங்க தகப்பனார் சேர்த்துருப்பார். சிட்டை எழுதும்போது ராமலிங்கம் அண்ட் கோவுக்கு எந்த நா வரும் அப்படின்னு வேற ஒருத்தன் கேட்க, இந்த பையன் நாய்க்கு வரும்ல அந்த நாவை போடு அப்படின்னு இந்த பையன் சொல்ல, திரும்பி பார்க்கும்போது அந்த ஓனர் பக்கத்தில் நிற்க இவனுக்கு வேலை போயிடும். மாதக்கணக்கில் அலைஞ்சி தேடி அவங்க தகப்பனார் பிடிச்சி கொடுத்த வேலையை ஒரே ஒரு வார்த்தையில் தொலைச்சிருவான் அப்படின்னு ஒரு சின்ன கதை உண்டு. இதை தாண்டி நம்ம தவசிகள் இன்றைக்கி மனிதர்களாக கலந்து நடமாடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இன்றைக்கி உருவாகியிருக்கு. இன்றைக்கி யார் தவசி யார் சாமானியன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவில் ஃபேண்ட் சட்டையோட ஆபிசராக, இன்னும் சொல்லப்போனால் கூலி தொழிலாளியாக, இப்படி பல்வேறு கெட்டப்பில் தவசிகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நாப்பழக்கம் ரொம்ப கவனமாக இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய சேதங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல் உண்டாகும். நான் ஏற்கனவே முன்னமே என்னுடைய பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய உறவுக்காரவங்க வீட்டை தாண்டி என் வீட்டுக்கு போகணும். நான் ஒரு 4 இட்லி வாங்கிட்டு அந்த பேர பிள்ளைக்கு கொடுக்குறதுக்காக 1 hour லேட்டில் போய்கிட்டு இருப்பேன். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை, பையன் பசியில் இருப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா அடுத்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை, உள்ளே வாங்க அப்படின்ட்டு. இல்லை நான் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது வார்த்தையை கொஞ்சம் திமிராக பேசக்கூடிய ஆள் தான். அது எனக்கு தங்கை முறை தான் வேணும். டக்குன்னு அது போட்ட வார்த்தையை பார்த்திங்கன்னா, ஏன் கேத வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? கேத வீடுன்னு சொன்னால் சாவு வீடு. போயிட்டு வந்திருக்கீங்களா? வார்த்தையை பாரு, எப்படிப்பட்ட வார்த்தை. டக்குன்னு கேட்டோடனே அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு டக்குன்னு ஒரு சர்க்கிள் அப்படியே உடம்புல, என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தையை பயன்படுத்துது. அது ஏற்கனவே நம்மளை நோக்கி பல தடவை இந்த மாதிரி கொஞ்சம் முறையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தின ஆள் தான். ஏன்னா நம்மளுடைய கெட்டப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நம்மளை அவ்வளோ அலட்சியமாக இந்த பக்கம் ஏன் வர்றான் அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு கேரக்டர். பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வீட்டில் இருந்து 2 ஃபோன் வருது. பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு
பையன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு நபர் இறந்து போயிட்டார். இப்படி வரிசையாக. இப்போ இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமாக பயன்படுத்தலைன்னா இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் கூட நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். நம்ம ஃபோன் நம்பரை அவர் பார்த்துட்டு, நீங்கள் சித்தவத்தி அர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. ஆமாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். மிஸ்டு கால் விடுறேன், உங்கள் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வில்லேஜ் பகுதிக்கு வந்திருக்குறோம், நானும் வித்தியார்த்தி தான் வேறு சொல்கிறாரு. அவர் ஃப்ரெண்டில் இருந்தார். சரி ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்துக்கு அப்படி நினச்சா மிஸ்டு கால் வரலை. திரும்ப ஒரு நபரை அனுப்பிவிட்டு அந்த ஃபோன் நம்பரை மறுபடியும் வாங்கி நான் பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். அவர் ஃபோன் எடுக்கலை. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரி இவர் எந்த குரூப்பை சேர்ந்தவர், நம்மளை ஏன் அவாய்ட் பண்ணுறாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திடீர்னு ஒரு நாள் மதியம் கடுமையான பசி.